ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. எங்கள் இசக்கி கிட்ட காலில் இல்லாத குறையா காயத்ரி கெஞ்சி கதறி அழுதுட்டு இருக்காங்க. என்னை விட்டுடு இசக்கி, எதுக்காக என்னை இந்த அளவுக்கு நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கன்றாங்க. என்னை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நீ இருக்க விட மாட்டியா? எனக்கு ஒன்றும் பிடிக்கல, எனக்கு செலியனை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க. அதுக்கப்புறமா காயத்ரியை அந்த இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. காயத்ரி விட்டுடுன்றாங்க. எப்படி என்னை விட்டுட்டு செலியனை கல்யாணம் பண்ணிப்பியான்றாங்க. உனக்கு ஒரு குறை இருக்கு, பேச முடியாத குறை. ஆனா இருந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் பாத்தியா, அதுதான் நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் வாழ்க்கை பிச்சை அப்படின்ட்டாங்க. ஆனா நீ அதை ஏத்துக்க மாட்டேங்கிற இல்லைன்றாங்க. உன்னை விட மாட்டேன் நான். இன்னைக்கு உன்னை உங்ககிட்ட தப்பா நடந்து உன்னுடைய வாழ்க்கையை நான் அழிச்சிட்டுன்னு வச்சுக்கோ, அப்புறம் எவன் உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்? ஒருத்தனும் வரமாட்டான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கன்றாங்க. இசக்கி, தயவு செஞ்சு அப்படி ஒரு காரியத்தை பண்ணிடாது இசக்கின்றாங்க. என்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கிடாதுன்றாங்க. ஏன் கேள்விக்குறி ஆக்கிடுவேன்ற பயம் இருக்கான்றாங்க. இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கிட்டா உனக்கு நல்லது, இல்லைன்னு வச்சுக்கோங்க பிரச்சனை உனக்கு தான்றாங்க. என்னை ஏன் இந்த அளவுக்கு நீ சோதிக்கிற, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறேன்றாங்க. நான் கஷ்டத்தை கொடுக்குறேன்னா நீ தான் தேவையில்லாம வீம்பு பண்ணிட்டு இருக்கன்றாங்க. கிட்ட போவாங்க. அதுக்கப்புறம் காலாலே எட்டி உதிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துல இசக்கி கோவம் காயத்ரி கன்னத்துல அடிச்சிடறாங்க. எவ்வளவு திமிர் இருந்தா என்னவே நீ அடிப்ப அப்படின்றாங்க. இங்க பாரு, இன்னைக்கு உன்னை அடியாத விட மாட்டேன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் காயத்ரி காணுமேட்டு அவங்களுடைய அம்மா ஒரு பக்கம் தேடுறாங்க. பைரவி கிட்ட கேட்கறாங்க. கால் பண்ணாலுமே ரீச் ஆகிறது இல்லை. அதுக்கப்புறமா காயத்ரி எங்க போயிருப்பா காயத்ரி பைரவி அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் வருதுன்றாங்க. அப்போ சந்தேகம் வருது, ஒருவேளை இசக்கி காயத்ரி ஏதாச்சும் பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரி டக்குன்னு இசக்கியை தான் சந்தேகப்படுறாங்க பைரவி. பைரவி சரியான நேரத்தில் காயத்ரியை காப்பாற்றுவாங்களா இல்லை கைவிட்டு போகிறாங்களான்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.